எனது தமிழ் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தோட பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக பெண்களை மையப்படுத்தி இந்த விழா நடத்துறதுக்கு முன் வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களை வீட்டுக்கு வெளிவான்னு சொன்னோம்னாலே இப்போ சூழலையும் கூட ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்வுலையும் கூட பார்த்தீங்கன்னா ஓலை போட்டி, சமையல் போட்டி, இந்த மாதிரி பெண்கள் அவங்களை எதுக்காக நியமிக்கப்பட்டாங்களோ அந்த வேலைகள் செய்யறதுக்காக வெளியே தான் வர்றாங்க, இல்லைன்னா வெளியே வர்றதில்லை. ஏன்னா இப்போ பெண்கள் வந்து சோதனை கூட பேசி பழகிட்டாங்க. அவங்க வந்து அதுல பிரிச்சு வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க. இப்போ பெண்களுமே பெண் சுதந்திரம் எல்லா விஷயங்கள் சொன்னாலுமே பெண்கள் வந்து சமையல் விட்டு வெளியே வர்றது தயாரா இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சோதனை கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்க அம்மாத்தா அப்பத்தா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த வேலை தான் செஞ்சாங்க, காட்டு வேலை செஞ்சாங்க. ஆனா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு கடத்தப்பட்டிருக்கு. இதே எங்க அம்மாத்தாவோ அப்பத்தாவோ பேசினாங்கன்னா பாடலாம் சொல்லுவாங்க, இல்லைன்னா கலைகளா சொல்லுவாங்க. அந்த கலைகள் எல்லாம் எப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சரியா கடத்தப்பட்டு வந்துச்சு. இந்த ஒரு 3 வருஷமா பார்த்தீங்கன்னா சரியா கடத்தப்படல, அவங்களோட தேங்கி நின்றுச்சு. நீங்க அத்தை பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் இறந்தப்போங்க ஒரு 25 வருஷம் இருக்குங்க. அப்போ வந்து ஒரு பாட்டு பாடினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு எனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரியே தான் இருந்திருக்கு. அந்த பாட்டு என்னன்னாங்க, நீங்க கூடி போறீங்க இன்னைக்கு நீ புதுவாடி போனதம்மா நீங்க சென்றோடு மல்லிகையா நீங்க சேர்ந்து போறீங்க இன்னைக்கு சென்றோடு மல்லிகையோ புதுவாடி போனதம்மா எழுவருமை பார்த்து ஏன்னா அவங்க வந்து கலந்தர விதம் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பாடல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் வந்து நல்லா பாடுவாங்க. அவங்க பாடினா கேட்கறவங்க எல்லாருமே வந்து கட்டி விட்டு அழுவாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கு. அந்த ஒரு பெண் அந்த ஒவ்வொரு பாட வர்றாங்கனாலே அவங்க பார்த்து எல்லாம் பயந்துக்குவாங்க. ஐயோ சந்தாச்சி வந்துட்டு அவர் இப்படி எல்லாத்தையும் அழு வச்சு கொள்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கவலைகள், துன்பங்கள், மனசுல இருக்கிற மனக்குறைகள் எல்லாத்தையுமே அவங்க ஒப்பாரி பாடல்களா அடுத்து தீர்த்துட்டாங்க. அதுக்கு ஒரு இடமா வந்து அந்த இல வீடுகளை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேவலமா நினைக்கிறாங்க. ஐயோ இடத்துக்கு போய் அழுது அது செத்து போயிட்டாங்க அவ்வளோதான். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 வயசு ஆகி செத்தாங்கனாங்க. ஐயோ 80 வயசுக்கு ஆச்சு, 1 10 20 வருஷத்துக்கு இருக்குல்ல அது கூட போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு 20 வயசு 25 வயசு இடி முடிச்சுட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இதே எங்க அம்மாத்தா அப்பத்தா அவங்க எல்லாம் பாடுறதுல எங்க அத்தை பாடுற பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிரே மூளையோட இருக்குங்க, இலக்கண வகையோட வருங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் போலீங்க, படிக்கல. ஆனா அவங்களுக்கு எல்லாமே இலக்கணங்கள் தெரிஞ்சிருக்கு. எங்க அம்மாத்தாலாம் மனக்கணக்கு போட்டாங்கன்னா அவங்க முன்னாடி யாருமே மனக்கணக்கு போட முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் நோட்டு பேப்பர் கால்குலேட்டர் என்னென்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மனப்பாடம் பண்றது வந்து சக்தி அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சக்தி எல்லாமே நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்துச்சுங்க, நம்ம தொலைச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு சிலர் வந்து அதை வீட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்பாடு
திருக்குறளில் எல்லாம் தப்பு தப்பு எழுதியிருக்காங்க, திருக்குறள் வந்து அடுத்த தலைமுறைக்கு தவறான வழியில கற்பிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னங்க எந்த குறள் அப்படின்னு கேட்டப்ப ஐயோ ஒரு 2-3 குறள் சொன்னார். அதில் ஒரு குறள் பார்த்தீங்கன்னா பீலி போய் சாக்காடுக்கு ஒரு திருக்குறள் இருக்குங்க. அந்த பீலிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா மயில் தொகைன்னு எல்லாரும் பொருள் சொல்றாங்க. ஆனால் மண்மொழி மக்கள் வந்து பீலிங்கிறது கரிசல் மண்மொழி மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பணம் கொடுத்து தலைச்சு வருது இல்லைங்க, அதை வந்து பீலின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக அந்த சந்தேகம் இருந்துச்சு. எதுக்கு அந்த காலத்தில் மயில் தொகை வந்து வண்டி வண்டி ஏற்றிட்டு போவாங்கன்னு சொல்கிறாரு. திருவள்ளுவர் சொன்னதான் சொல்கிறாங்க. மயில் தொகை அவ்வளோ ஏற்றிட்டு போகணும், எத்தனை மயிலை கொள்ளணும், எவ்வளோ மயிலுக்கு இருந்து அதை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை சேகரித்து எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ அது வந்து மருத்துவ குணம் இருக்குதுங்க. அது குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அது வண்டி வண்டியே மயில் தொகை தேவைன்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த பீலிங் சொல்றது இருந்தீங்கன்னா பனை ஓலைகள் அதை தான் வந்து வண்டி வண்டியே ஏற்றிட்டு போயிருக்காங்க. அது வெயிட்லாம் இருக்கு. அதாவது தெரியுமா பாறை வேக்கிறப்ப அச்சாணி உழைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருள் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மண்மொழி சொற்களை பார்த்தீங்கன்னா இலக்கண பிழையானவை, தவறானவை, வடிச்சுக்கள் சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த சொற்கள்ல பார்த்தீங்கன்னா கம்பர் பயன்படுத்தியிருக்காரு, திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. கம்பராமாயணத்துல பார்த்தீங்கன்னா சாலை நங்கைங்கிற சொல்லிதான் புறக்கள் இருக்கு. அப்போ அந்த மண்மொழி சொற்கள் எல்லாமே ஒரு பொது தமிழ்ல இருந்து தான் வந்துச்சு. எப்போ இந்த மண்மொழி சொற்கள் அழிய ஆரம்பிச்சதோ அன்னைக்கே தமிழ் மொழியோட அழிவு வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தோணுங்க. ஏன்னா இன்னைக்கு மண்மொழி சொற்களை மீட்டெடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டெரவிட் என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான மண்மொழி மீட்டெடுத்தா மட்டும்தான் தமிழை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்திட்டு போக முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் மண்மொழி சொற்களை மீட்டெடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க. வாய்ப்பு தந்தமைக்கு வாய்ப்பு